அப்படிதான் ஃபைட் பண்ணி அரசியல் வந்துட்டோம். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை போக்கஸ் பண்ணோம். ஏன்னா மக்களுக்கு குறைந்தபட்சம் இப்பயும் 35% மக்கள் இன்னும் பாத்தீங்கன்னா குடிசையில் இருக்கிறாங்க, இன்னும் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க, இன்னும் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணியே கொடுக்க முடியல. அப்ப நிர்வாகம் 50 வருஷமா நல்லா இருந்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்ம இன்னும் ஒவ்வொரு வீட்டுக்கும் முழுசா தண்ணி கொடுக்க முடியல, சாலை வசதிகள் இல்ல, நல்ல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, நல்ல மருத்துவமனைகள் இல்ல. அப்ப நம்ம பொருளாதாரத்தை உருவாக்கணும்னா நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸை கவர்மெண்ட் கஜானா கொண்டு வரணும். ஆனா அமைச்சருக்கும் சரி அரசுக்கும் சரி என்ன சிக்கல் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், அது மணல் குவாரியா இருக்கட்டும், அது மலைகளா இருக்கட்டும், அந்த மலைகள்லாம் கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா. ஏன்னா அவங்க பேர்ல வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுங்க. நாங்க பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலையை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. எங்களுடைய பதட்டமாவும் இருங்க. ஆக்சுவலா பதட்டமாவாதீங்க. மலையை பத்தி பேசினா மலை பத்தி பதட்டம் பார்த்தீங்கன்னா தைரியமா பேசுறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. புரியுங்களா? நான் எந்த கட்சி பேரையும் பேசல, எந்த கட்சியை பத்தி நான் பேசல, எந்த கட்சி பேரையும் பத்தி பேசல, எந்த கட்சி பேரையும் பேசல. பொருளாதார கொள்கை தமிழக வெற்றி கழகத்துடைய புதிய ஆட்சி, எங்களுடைய முதல்வர் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத நான் பதிவு பண்றேன். அதனாலதான் எந்த கட்சி பேரும் சொல்ல. எனக்கு சட்டசபையோட ஸ்பீச் எப்படி பேசணும்னு ஸ்பீக்கர் அவருக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. அதனால அதுக்கேத்த மாதிரியே நம்மளும் பேசுவோம். அமைச்சர் அவர்கள் நம்மளும் அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குறாங்களா அதுமே நம்மளும் பேச கத்துக்குவோம். ஓகேவா? அப்ப இந்த பொருளாதார கொள்கை எப்படி இருக்குன்னா, அரசுடைய அதிகாரத்தை அதாவது தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லையும் பினாமிகளை போட்டு அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி எடுக்கிறதுல 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைன் போட்டுக்குவாங்க. கூடு சீக்கிரத்துல முதலமைச்சர் பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். ஆனால் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, முதல்ல இந்த அரசியல் ரீதியாக வெற்றி பெற்ற பிறகு முன்னாள் அமைச்சர்களுடைய பினாமியா இருக்கக்கூடிய இந்த மலைகள்லாம் இருக்கு பாருங்களா, மக்களுடைய சொத்துக்களா மாற்றம். அதான் அமைச்சர் முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி பண்ணும் பொழுது சீல் வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, செயற்கையா ஜல்லியையும் மற்ற ரா மெட்டீரியலையும் அவங்க முடக்கிறாங்க. ஏன்னா யார் கண்ட்ரோல் இருக்கு? இந்த மலைகளும் இந்த ஜல்லியும் இந்த மணலும் யார் கண்ட்ரோல்னா, இன்னைக்கு பழைய முறையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கண்ட்ரோல் இருக்கு. இவர் சீல் வைக்க போனா உடனே சல்லி கிடைக்காம பார்க்க, அப்ப ரேட் ஏறுது. உடனே இங்க இருந்தே நிறைய பேர் மெம்பர் சொல்றாங்க, நீங்க சீல் வைக்கிறதுனால ஜல்லி ஏறுது, மணல் விலை ஏறுது, கல்லு விலை ஏறுது. அதாவது ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம், அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களாம். ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யார் குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யாரெல்லாம் பினாமி நிறுவனங்களை உருவாக்கி மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு, டெபாசிட் வாங்கல, மதுரையில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. மதுரையில் ஏன் தெரியுமா ஜெயிச்சாங்க? முன்னாள் அமைச்சர் மதுரை இருக்க எல்லா மைண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால்தான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. எப்பொழுது மக்களுடைய சொத்தை தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலம், தன்னுடைய குடும்ப நிறுவனங்கள் மூலம் கைப்பற்றாங்களோ, மக்கள் தேர்தல் அரசியல தூக்கி எறிவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் புதிய அரசியல். நாங்க ஒரு மைண்ட்ஸை தொட மாட்டோம், நாங்க மணலை தொட மாட்டோம். எல்லா சொத்துக்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் அமைச்சரோட பொறுப்புன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் சைக்கிள்ல அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா அரசியல் பேர் கட்டியிருக்காங்களோ,
அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல், இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. நீங்க ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க, அண்ணா பிறந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல திமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. இதுதான் ஆதாரம். அம்பேத்குமார் நீங்க பேசுங்க. அம்பேத்குமார் நீங்க பேசும்போது பேசிருங்க. உட்காருங்க. மாண்புமிகு அம்பேத்குமார் அவர்கள். அம்பேத்குமார் நீங்க பேசுங்க. அம்பேத்குமார் பேசுங்க. நீங்க பேசுங்க. அம்பேத்குமார் அவர்கள். அம்பேத்குமார் பேசுறீங்க வேண்டாமா? அம்பேத்குமார் பேசுங்க. அவர் பேசிட்டுங்க, உங்க சார்பாக அவரை பேச சொல்லுங்க. என்னன்னு அம்பேத்குமார் பேசுங்க. அடுத்தவரை கூப்பிட்டுருவேன். பேசுங்க. அம்பேத்குமார் நீங்க பேச ஆரம்பிக்கலன்னு அடுத்தவரை கூப்பிட்டுருவேன். பேச அனுமதி இல்லை. நீங்க பேசுங்க. பேசுங்க. நீங்க பதிலளிக்க சொல்லுங்க. அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் யாருடைய பெயரும் அவர் குறிப்பிடவில்லை. ஆகவே யாருடைய பெயரும் குறிப்பிடாத நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எழுந்து நின்று கோஷமிடுவது சரியாக இருக்குமா என்பதுதான். மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார் பேசுங்க. உட்காருங்க. தம்பி உட்காருங்க. நான் பேச உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. இடத்துல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. நீங்களே உட்காருங்க. நீங்க உட்காருங்க. முதல்ல உட்காருங்க. யாரா ஒருத்தர் உட்காருங்க. உட்காருங்க. நீங்க மட்டும் பேசுங்க. உட்காருங்க. உறுப்பினர் எதிர்கட்சி கொறடா ஏவா வேலு அவர்கள் மட்டும் பேச அனுமதிக்கிறேன். பேசுங்க. உட்காருங்க. உறுப்பினர் நீங்க மட்டும் உட்காருங்க. நீங்களா உட்காருங்க. நீங்க இங்க உட்கார சொல்லுங்க. உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க. உறுப்பினர் ஏவா வேலூர் நீங்க பாருங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்த அவையை பொறுத்தளவுக்கு பேரவைத் தலைவருடைய கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இயங்குறோம். ஆனால் ஒரு முறையும் ஒரு முறையும் கேளுங்க. பேரவைத் தலைவர் பேச விடுங்க. தம்பி அண்ணா. உறுப்பினர் அமைச்சர் பெருமக்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் உட்கார வைங்க. உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. அமைச்சர் உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க.
உட்காருங்க உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க. உட்காருங்க. இருங்க இருங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் யார் பேரையும் சொல்லாமல் சொன்னார்கள். அப்படி பேசியிருக்கும் போது இருங்க அவர் மாண்பு உறுப்பினர் அவர்கள் அவர்தான் முதல்ல அவர் மரியாதை குறைவில்லாமல் பேசினார். இல்ல நாங்க இல்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் யார் பேருமே குறிப்பிடல. குறிப்பிடாத போது ஏன் நீங்க எல்லாருமே எழுந்திருக்கிறீங்க? எதுக்கு நீங்க இதை பத்தி பேசுறீங்க? அவருடைய கருத்தை சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா நீங்க தாராளமா உங்க கருத்தை சொல்லுங்க, நாங்க அது பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். எதுக்கு தேவையில்லாம இந்த பேச்சு வர்றதுனால தான் இந்த சபையோடைய எல்லாமே நமக்கு மாண்பு சபாநாயகருக்கு நம்ம சங்கடத்தை உண்டு பண்றோம்ன்றது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு மாண்பு ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு பொருள் குறித்து ஒரு சந்தேகத்தை சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே கேட்டார்கள். அதுக்கு ஒரு விளக்கம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த விளக்கம் போறவில்லை என்று நம்பர் சொன்னாக்கா அதுக்கு இன்னும் கூட விளக்கம் கூட ஒரு அமைச்சர் என்பது கூட்டு இருந்தால் யாருனாலும் பதில் சொல்லலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தல்ல. பொதுப்பணித்துறை அமைச்சர் அதற்காக பதில் சொல்ல வந்த நிலையில் நான் குறிப்பாக சொல்கிறேன். மதுரையில் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கிற குவாரிகள்லாம் கட்டுப்படுத்தி வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவருக்கு உள்ளே வரவில்லை என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார்? இப்படி சொல்லிட்டு நான் பேரை சொல்லலை, பேரை சொல்லலாம் எப்படி? ஒன்று அடுத்து இருங்க வர இருங்க நீங்க நல்லவர்ன்ற பேர் வச்சிருக்க, நீங்க யாருக்கு எடுத்துக்கிறீங்க? உட்காருங்க. அடுத்து அமைச்சர் பெருமக்கள் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர், யாராவது இந்த பகுதியில் இருப்பவர்கள் யாராவது குறிப்பிட்ட அமைச்சர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்ல அவங்க சொல்லலாம். நாங்கள் யாரும் அது குற்றச்சாட்டை சொல்ல நேரடியாக நான் யார் பேரையும் சொல்லலை, நான் யார் பேரையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு பங்களா கட்டி இருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காருன்னு எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தா சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்கான்னு பட்டி போனோமா இல்லையா? ஒன்று நான் கேட்கறது, சம்பந்தப்பட்ட துறை பற்றி பேசுகின்ற பொழுது பல்வேறு வகையில் பொதுக்கூட்டம் மாதிரி எப்போ பார்த்தாலும் பொதுப்பணித்துறை பொதுக்கூட்டம் பேசுறீங்க. நாங்கள் பொதுக்கூட்டம் பேசல. பொதுக்கூட்டம் போல நீங்கள் தான் பல்வேறு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டணும் சொல்றது என்ன தவறு? ஆதாரம் கொடு என்று சொல்ற காரணத்தினால் பேசுகிறேன் என்று 19 பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் இது சட்டப்பேரவை என்பது, நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஏற்கனவே தொடர்ந்து ஆதாரம் இருந்தால் என்று உங்கள்கிட்ட காட்டிட்டு பேசணும்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள். அதோட மாற்று கருத்தில். ஆனால் 19 பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசுறீங்களே ஒழிய நாங்கள் என்ன உள்நோக்கத்தோடு பேசுறோம்? சம்பந்தப்பட்ட பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அங்க எல்லாரும் எழுந்திருக்கிற போது எங்காலுங்க என்ன மரக்கட்டையா உட்கார்ந்து இருக்க முடியும்? உணர்வு வரதானே செய்யும். இல்ல உணர்வு வரதானே செய்யும். அதனால இன்னும் சொல்ல போனால் இந்த சபையை நடத்துவதற்கு உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டியவர்கள் ஆளுங்கட்சி தான். நாங்க கேள்வி கேட்போம், வரவேற்பு விட்டு தான் கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கறது வராத போற்றி சொல்றதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். நாங்க சொல்லுகிற குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு கேள்வியாக இருந்தாலும் சரி, அல்லது வேண்டுகோளாக இருந்தாலும் சரி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு உண்டு, அமைச்சர்களுக்கு உண்டு. ஆனா கட்டுப்பாடு அவளுக்கு இன்னும் மிக தேவை. அதை விட்டுட்டு கட்டுப்பாடு இல்லாம நீங்க 19 நீங்க பேசிட்டு எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நான் கேட்கிறேன். இப்போ கொஞ்சம் அமைதிப்படுத்துவதற்காக நீங்க பேசணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரம்பத்திலிருந்து இதை தான் சொல்றோம், கருத்தால எதிர்கொள்ளுங்க, அவங்க ஆக்கப்பூர்வமா சொல்லட்டும், விமர்சனம் சொல்லட்டும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் கூட சபை மரபு இல்லாம சபாநாயகர் இருக்கும்போது இங்க நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம்லாம் அமைதியா தான் இவங்க சொல்லாத கருத்தா விமர்சனத்துக்குலாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இது ஒரு செட்டப். பின்னாடி இருக்கிறவங்க ஏங்கிறது அதுங்கிறது அவன் இவன் அடிக்க வருது. உடனே இவரு ஏஞ்சி கட்டுப்பாடு எங்களுக்கு சொல்லி தராங்களாம். கொஞ்சம் திரும்பி அவரை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. நான் மீண்டும் இதே தான் சொல்லிக்கிறேன், இது வெற்றி தலைவர் அரசு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற அரசு கிடையாது. நாகரிகமா பேசணும். சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறாரு, எவ்வளவு பேர் எழுந்து நின்று கத்துறாங்க.
அவங்கள விட வயசுல பெரியவங்க. இப்போ நான் பேசும்போது அதான் பண்ணி என்ன செய்கை இது, கையில செய்கை பண்றது, எழுந்து நின்னாலே அங்க இருந்து கமெண்ட் பாஸ் பண்றது, மைக்கு வாங்கி ஆக்கப்பூர்வமா பேசுங்க. ஆனா உண்மைக்கு புறம்பா அவர் என்ன சொல்றாரு, மூத்த உறுப்பினர் என்ன சொல்றாரு, நாங்க கட்டுப்பாடு இல்லாம பேசுறோமா, நாங்க பொத்தாம் பொதுவா பேசுறோமா, முதல்ல நாகரிகமா எப்படி பேசணும்னு அவர் அவருடைய உறுப்பினர்களுக்கு சொல்லி தரணும்னு உங்க மூலம் சொல்லிக்கிறோம். ஒண்ணு இந்த விவாதம். ரெண்டாவது எங்கேயாவது இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல இத்தனை இழிவாக வா போ வாடா போடா அவனே இவனே எல்லாம் பேசுறது ஏன் அனுமதிக்கிறீங்க? மைக்ல பேசினாதான் பேச்சா? மைக்ல அவ்வளவு கமெண்ட்ஸ் பேசும்போது இது எல்லாம் ரத்தம். வெற்றி தலைவரினுடைய தலைமையில புதிய தலைமுறை அரசியல் வந்துருக்கு. நல்ல பாடங்களை சொல்லி கொடுங்க, எப்படி நல்லா பேசணும்னு சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு வம்புக்கு இழுப்பதே அவங்கதான். ஒரு அமைச்சர் பேசுகிறார்னா ஆதாரம் கேக்குறீங்களா? இப்ப நான் பேசும்போது அங்க இருந்து 15 பேர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஒரு அமைச்சர் பேசும் ஆதாரம் கேக்குறீங்களா? சபாநாயகர் கிட்ட அவர் சப்மிட் பண்ணுவாரு. குறிப்பிட்டு பேரை சொன்னாரா, கட்சியை சொன்னாரா? எதுவுமே சொல்லல. ஒரு திரைப்பட காட்சியில சுனா பணம் இருந்து ஆட்டை திருடதை பத்தி கேட்டா அவரு பதறுவாரு, ஐயோ ஐயோன்ட்டு. அவர் யாரு பேருமே சொல்லல. சட்டத்துறை அமைச்சரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரோ யாருக்கும் சங்கடம் வரக்கூடாது, ஒரு ஆக்கப்பூர்வமா போன அனுசரிச்சு போகணும்னு ரொம்ப பொறுமையா எல்லாரும் அனுசரிச்சு போறோம். அதே மாதிரி அங்க இருக்க மூத்த உறுப்பினர் பின்னாடி இருக்கவங்களும் சொல்லுங்க, கொஞ்சம் நாகரிகமா பேசணும், இப்படி நடுக்கூடத்துக்கு வந்து பேசக்கூடாது. குறிப்பாக சபாநாயகர், வரலாற்று சிறப்பு மிக்க ஜனநாயகபூர்வமான சபாநாயகர் இருக்கிற பொழுது இப்படி நாகரிக பேசுவது கண்டிப்பாக ஏற்புடையது அல்ல என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.